கருப்பா சரணம். கருப்பன் திருவடியே சரணம். கருப்பன் அடிமை சாமிஜி நமது யூடியூப் சேனல் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பன் மாந்திரீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்களில் பல விஷயங்கள், தெய்வங்கள் பற்றின, மாந்திரீகம் பற்றின விஷயங்கள்லாம் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது சாதாரண வேறும் பயன்படுத்திக்கிறலாம். அதுபோல் மாந்திரீகர்களும் இந்த மந்திரங்களை பயன்படுத்திக்கிறலாம். இன்றைக்கி நம்ம சொல்கிறது குரலி வசியம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க குரலியை பற்றி. அந்த குரலியை வசியம் செய்கிறதுக்கான மந்திரத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கற்பனே சரணம். இந்த நான் சொல்ல போகிற மந்திரத்தை 128 தடவை உருப்போட்டுக்கிறணும். இதுக்கு என்ன படையல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், புழுங்கலரிசியில் சோறு பொங்கி, கோழிக்கறி சமைச்சு, சாராயம் வச்சு, அதே மாதிரி நம்ம மலர்கள், நல்ல சுகந்தமான மலர்கள் வச்சு, இளநீர், கருவாடை நல்லா பொரித்து, கருவாடு, பழம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பழங்கள், பானகம், இதுகளையெல்லாம் ஒரு இலையில் பரப்பி சாம்பிராணி புகை போட்டு இந்த குரலி மந்திரத்தை 128 தடவை சொல்லிட்டு வரணும். அது இரவு 12 மணி 11 மணிக்கு மேலே, ஒரு 12 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை, இந்த படைகள் போட்டு இந்த குரலியை அழைச்சி நீங்கள் மந்திரம் சொல்லிங்கன்னா இந்த மந்திரம் சித்தி அடையும். வீட்டில் வச்சு செய்ய வேண்டாம். ஒரு காடு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தோட்டம், இந்த மாதிரி ஒரு தனிமையான இடங்களில் வச்சு இந்த குரலியை வசியம் பண்ணுங்க. குரலி ஈஸியாக வசியமாயிரும். ஆனால் நம்ம ஒரு தடவை வசியம் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த குரலி நம்மளை விட்டு போகாது. அது ஜென்மமாக, அதாவது நம்ம தலைமுறையாக இந்த குரலியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் குரலி வசியத்தை தேவைப்படுறவங்க மட்டும் எடுத்தால் போதும். மற்றவர்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரலியை வச்சு மோடி வித்தை காட்டலாம், குறியும் சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் ஒரு மாய மந்திர வேலைகள்லாம் செய்யும். அதாவது ரொம்ப எளிதான வேலைகள்லாம் செய்யும். ஒரு பேப்பரை மற்றவங்களுக்கு ஒரு பணமாக காட்டும். ஒரு சில பொருட்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த குரலி செய்யும். சரி, நம்ம இப்போ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஹரி ஹரி பகவான் ஆனந்த பகவான், அரஹர சிவசிவ அம்பிகை துணையே, ஓம் நமோ பகவதே உத்தண்ட பகவதே, உருத்தேரிய குழந்தை வாவா, உயிரினை பண்ணும் உக்கம்மான தாயே வாவா, ஒரு கையில் பந்தும் ஒரு கையில் செம்பும், காரண காட்சிகள் காட்டும் கண்கட்டும் கலரி விளையாட்டும் காரண குரலி வாவா, குரலி வாவா, நான் நினைத்த புஷ்பம், பொன்காசு, பூதளம் மொய்க்க புதுமைகள் காட்ட, தன் கையில் எடுத்து என் கையில் தருவாய், தங்கக்காசி உன்னுடைய சிங்காரம், சிறுவேல் விரியும் மா கண விரிப்பும், அது மெல் வெளிப்பும், பொற்காவடியும், பூமாலை சூடும் ஆகாச சிங்காதனத்திருந்து வாவா தாயே, வரந்தருந்தாயே, வந்து என்னின்று என் சொல்லை கேட்டு என் வசமாக நிற்க சுவாகா. மீண்டும் ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஹரி பகவான் ஆனந்த பகவான், அரஹர சிவசிவ அம்பிகை துணையே, ஓம் நமோ பகவதே உத்தாண்ட பகவதே, உருத்தேரிய குழந்தை வாவா,
உயிரினை பண்ணும் உகமான தாயே வாவா. ஒரு கையில் பந்தும் ஒரு கையில் செம்பும் காரண காட்சிகள் காட்டும் கண்கட்டும் களரி விளையாட்டும் காரண குரலி வாவா. குரலி வாவா நான் நினைத்த புஷ்பம் பொன்காசு பூதளம் மொய்க்க புதுமைகள் காட்ட தன் கையில் எடுத்து என் கையில் தருவாய். தங்கக்காசி உன்னுடைய சிங்காரம் சிறு வேல் விருயும் மாகன விரிப்பும் அது மெல் விழிப்பும் பொற்காவடியும் பூமாலை சூடும் ஆகாச சிங்காதனத்திலிருந்து வாவாதாயே வரந்தருந்தாயே வந்து என்னின்று என் சொல்லை கேட்டு என் மசமாக நிற்க சுவாகா. இதுதான் இந்த குரலி வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை 128 தடவை உருப்போடணும். மேலே சொல்லியிருந்த படையலில் எல்லா பொருட்களையும் வச்சு நம்ம இந்த 128 தடவை இந்த உருவை போடலாம். ஒரு வளர்பிழை ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை நீங்கள் உரு போட்டு குரலி அழைச்சி வசியம் பண்ணலாம். குரலியை அழைச்சி வசியம் பண்ணோம்னா அந்த வசியம் பண்ணவங்க வழித்தோண்டல்களும் இந்த குரலியை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க மட்டும் இந்த குரலியை வசியம் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு வசியம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஏகப்பட்ட வேலைகள் செய்யும். ஒரு ஒரு தங்க காசுகளை நமக்கு கொண்டு வந்து தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, பணத்தை கொண்டு வந்து தர்றது, இதெல்லாம் செய்யும். ஆனால் அது என்ன, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அந்த பணங்கள் நம்ம கையில் இருக்காது. ஒருத்தர் கையில் இப்போ நம்ம கையில் பணமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பேப்பரை நம்ம ஒரு பணமாக்கி அவங்களுக்கு கண்கட்டு வித்தையாக தெரியும், கொடுத்துடலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அந்த பணம் மாயமாக மறைஞ்சு ஒரு பேப்பர் தான் கிடக்கும். அதனால் இதுகளை ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறலாம். கருப்பா சரணம், கருப்பன் திருவடியே சரணம். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் தான் மீண்டும் மீண்டும் நல்ல வீடியோக்கள், நல்ல மாந்திரிக பதிவுகள் எல்லாம் போட முடியும். உங்களோட ஆதரவு தேவை. கருப்பா சரணம், கருப்பன் திருவடியே சரணம்.